கிராப் டூல் ஃப்ளைஅவுட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு கிராப் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளைஅவுட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா கிராப் டூல் ஃப்ளைஅவுட் வந்து ஸ்டாண்டர்டாக க்ரியேட் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கிராப் டூல், நைஃப் டூல், எரேசர் டூல், வெர்டிகல் செக்மெண்ட் டெலிட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிராப் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராப் டூல் எதுக்காகன்னா கிரியேட் பண்ணியிருக்க டிராயிங்கில் உங்களுக்கு ஒரு போர்ஷன் மட்டும் தேவைப்படுதுன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிடும். இது வந்து டிராயிங் பண்ணுற வெக்டார் ஆப்ஜெக்ட் மட்டுமல்ல, இமேஜை கூட கிராப் பண்ண முடியுது இந்த டூல்னால. எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடும். ஃபில் ரெட். கிராப் டூல் செலக்ட் பண்ணுறோம். நான் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த செலக்ட் பண்ண ஏரியாவுக்குள்ள வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஏரியாவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும். நம்ம செலக்ட் பண்ண போர்ஷன் மட்டும் இருக்கும். இதுதான் வந்து கிராப் டூல். இது வந்து டிராயிங்க்கு மட்டும் இல்லை, இமேஜ்லேயே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த டூலாக இருக்கிறது வந்துட்டு நைஃப் டூல். இந்த நைஃப் டூல் என்ன யூஸ்னா, நீங்கள் வரைஞ்சிருக்கிற டிராயிங்கை வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். இப்போ ஸ்கொயர் செலக்ட் பண்ணிக்கிறோம், நைஃப் டூல் செலக்ட் பண்ணுறோம், ஏரியா அதாவது ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க, அடுத்த ஏரியாவில் கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து பிக் டூல் செலக்ட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், அடுத்த ட்ராகில் கிளிக் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் இந்த பிக் டூல் இங்கே செலக்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு என்ன யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுவே கீ, அதாவது கரண்ட் கீ ஒரு கீ மாறும். நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து நைட் டூல் செலக்ட் பண்ணியிருந்தீங்க, கீபோர்டில் இருக்கிற ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நைட் டூல் செலக்ட் ஆகும். திரும்ப கீபோர்டில் இருக்கிற ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திரும்ப பிக் டூலுக்கே மாறிடும். அதாவது நீங்கள் எந்த டூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டூலோட மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ட்ராக் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த நைஃப் டூலில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பாரில் லீவ் as ஒன் ஆப்ஜெக்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற ஆப்ஜெக்டில் தனித்தனி சிங்கிள் லைனை நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்காது. வந்து ஏஜில் கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து சேவ் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த நோடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக பிரிஞ்சிருக்கிறது தெரியும். நம்ம கட் பண்ண போர்ஷன் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இதுதான் இதனோட யூஸ். அடுத்து எரேசர் டூல். இந்த எரேசர் டூல் எதற்காகன்னா, இப்போ வந்து நமக்கு டிராயிங் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த போர்ஷன் நமக்கு ஒரு போர்ஷன் மட்டும் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த போர்ஷனில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி பாரில் எரேசர் திக்னஸ் இருக்குது, அதாவது உங்களோட ப்ரஷ் வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து 0.25 இருக்குது, நம்ம 0.5 inches மாற்றிக்கிறோம். அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பாரில் சர்க்கிள் ஸ்கொயர் இருக்கிறது வந்துட்டு உங்களுடைய ப்ரஷ், அதாவது சர்க்கிளாக வேணுமா ஸ்கொயராக வேணுமா. இப்போ வந்து சர்க்கிள் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிக்கும். திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிளாக கிரியேட் ஆகிக்கும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், எரேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, எரேஸ் ஆயிரும். அதுவே நமக்கு சர்க்கிளாக டெலிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரஷ் மாற்றிக்கலாம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், எரேஸ் ஆகிடும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. அடுத்த டூல் வெர்டிகல் செக்மெண்ட் டூல். இந்த வெர்டிகல் செக்மெண்ட் டூல் எதுக்காகன்னா, இந்த டூல் வந்து லைனோ அல்லது ஃபில்லோ இருக்கிற ஒரு போர்ஷன் மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெர்டிகல் செக்மெண்ட் டூல் யூஸ் ஆகும். இந்த வெர்டிகல் செக்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுற பற்றி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிராப் பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுறீங்க. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு இந்த லைன் எல்லாம் டெலிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெர்டிகல் செக்மெண்ட் டெலிட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த லைனில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் வந்து டெலிட் ஆகிடும். நீங்கள் எந்த லைன் டெலிட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த லைனுக்கு நேராக வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
delete ஆகிடும். ஓகேங்களா, delete ஆகிருக்கு. இதான் வந்து வெர்டிகல் செக்மெண்ட் டூலோட யூஸ்.